ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான கிடாரங்கா ஊறுக்காய் தாங்க செய்ய போறோம். கொஞ்சம் கூட கசப்பு இல்லாம ரொம்ப டேஸ்டா எப்படி கிடாரங்கா ஊறுக்காய் பண்றதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான கிடாரங்கா ஊறுக்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிடாரங்காய் ஊறுக்காய் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 பெரிய சைஸ் கிடாரங்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி சென்டரா கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிடாரங்காய் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இந்த கிடாரங்காவுக்கு ஒரு கை அளவுக்கு நல்லா கல்லுப்பு ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாங்க. இதை மாதிரி போடும்போதுதான் உங்களுக்கு இந்த கிடாரங்கால கசப்பு எதுவும் இருக்காது. ஸோ இதே போல நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லும் அப்படியே ஊற விட்டுறலாங்க. மறுநாள் காலையில ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிடாரங்காய் நல்லா உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி போய் இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மிதமான தீயில நல்லா பொன்வறுவலா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வெந்தயத்தை போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா வெடிச்சு நல்லா கலர் மாறுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில 50 கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேங்க, கருப்பு எள்ளு. ஸோ இதை நல்லா பொன்வறுவலா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லைட்டா கையில எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வாசம் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த எள்ளு, அடுத்தது வெந்தயம், இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஊற வச்சிருந்த கிடாரங்காய் இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நிறைய வந்துடும். ஸோ இது தண்ணி எதுவும் ஊற்றாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு தண்ணி அதிலே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை, ஆனால் மேலே தண்ணி வந்துடுச்சு. இது கொஞ்சம் நல்லா குழஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா காரமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஊறுக்காய் அப்படின்னால கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். ஆல்ரெடியே அந்த கிடாரங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால கொஞ்சம் காரம் அதிகமா சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இது கூடவே வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் போட்டதுனால அந்த ஊறுக்காவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அதோட சுவையை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டியே போட்டுக்கோங்க. இதுல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. இதுல நான் ஒரு 15லேருந்து 20 வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை போட்டுட்டு நல்லா ரோஸ்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ மிளகாய் நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி அந்த நம்ம வச்சிருந்த ஊறுக்காயில போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் அதே எண்ணெயிலே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அந்த எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. இந்த மாதிரி பொரியும் போது நல்லா வாசமா இருக்கும். இப்போ அதே எண்ணெயில 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ அதையும் போட்டு எண்ணெயிலே நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ஸோ இப்போ இது பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த எண்ணெயை அந்த ஊறுக்காய் மேல ஊத்திக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த வெந்தய பொடியை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே எள்ளு பொடியுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலாம் அந்த கிடாரங்கால படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஃபைனலா கொஞ்சமா நல்லெண்ணெயை ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. ஊறுக்காய் சூப்பரா ரெடி ஆயிட்டு. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு அருமையான சுவையில கிடாரங்காய் ஊறுக்காய் செமையா ரெடி ஆயிட்டு. அந்த எள்ளு பொடியோட வாசம் வெந்தயத்தோட வாசத்தோட சேர்த்து இந்த கிடாரங்காயை சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையா இருக்குங்க. சாம்பார் சாதம், ரச சாதத்து கூட எல்லாம் கிடாரங்காய் ஊறுக்காய் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. இந்த கிடாரங்காய் ஊறுக்காய் ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 1 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வீணா போகாம சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.